தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஜூன் 18ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்கும்? அதாவது முந்தைய கூட்டத்தொடர் போல இருக்குமா? ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்கலாமா? இன்னொன்று, இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போதே நம்ம பார்ப்போம், எதிர்க்கட்சிகள் ஏதாவது அமளியில் ஈடுபடுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. முக்கியமான விவாதங்கள் பேசும்போது இந்த லைவ்லாம் கட் ஆயிரும் அப்படின்னு. அதுதான் ஒரு வரலாறாக நம்ம ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்? இது திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பெரிய அளவில் பலமாக இருந்த விசிகா இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, ஐஎம்எல் இல்லை, காங்கிரஸும் இல்லாமல் போயிடுச்சு. கட்சியாக இருக்கும்போது திமுக பயங்கரமாக செயல்படுன்னு சொல்லுவாங்க. இப்போ தனியாக இருக்கிறாங்க, அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. இவங்க எப்படி செயல்படுவாங்க? திமுக பொறுத்தளவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஸ்பரஸ் மாதிரி அப்படிம்பாங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த பாஸ்பரஸ் தண்ணியில் போட்ட மாதிரி இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஸ்பரஸ் கூரையில் தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், பற்றிக்கிட்டு எரியும் அப்படின்னு. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. பொதுவாக வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதில் இந்த ஆட்சி அமைச்சதுலேருந்து சட்டப்பேரவை நடக்கும்போதெல்லாம் இல்லை எல்லாருமே லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. விஜய் வந்ததுனால. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஜூன் 18ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் எப்படி இருக்கும்? அதாவது முந்தைய கூட்டத்தொடர் போல இருக்குமா? ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்கலாமா? அதாவது தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஒரு இதுக்கு முன்னால் சட்டசபை நடந்தது, பதவியேற்பு நிகழ்ச்சி தான் நடந்தது. இப்போ நடக்கக்கூடிய சட்டசபை அப்படிங்கிறது ஆளுநர் உரையோட தொடங்கும் போது இந்த ஆட்சியினுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறனால வழக்கமாக என்னென்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் முதல் கூட்டத்துக்கு ஆளுநர் உரையாற்றுவாங்க. இந்த ஆட்சியினுடைய முதல் கூட்டம் அப்படிங்கிறனால ஆளுநர் உரை இருக்குது. ஆளுநர் உரையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. வந்தே மாதரம் முதல்ல போடுவாங்களா, ரெண்டாவது போடுவாங்களா, கடைசியாக போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த முதல் கூட்டமே ஒரு சர்ச்சைக்குரிய கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி இல்லாமல் 3 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. மாற்றம் அப்படின்னா பதவியேற்பே முதல் முறை அமைச்சரவை எல்லாருமே பதவியேற்க முடியல, அடுத்து 2வது இருக்க, 3வது கூட்டணி கட்சிகளுடைய அந்த காலதாமதம் அப்படிங்கிற புதுசாக கூட்டணியில் சேர்ந்தவங்களுடைய தாமதத்தினால அப்படின்னு 3 தடவை நடந்திருக்குது. அமைச்சரவை கூட்டமே ரொம்ப ரொம்ப லேட்டாக நடந்தது. ஒரு முதலமைச்சர் பதவியேற்று 3 முறை அமைச்சரவை பதவியேற்று அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் இடைவெளிக்கு அப்புறம் அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அமைச்சரவை கூட்டத்துக்கே இவ்வளோ டிலே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டமன்ற கூட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. இன்னொன்று, இந்த கூட்டத்தொடர் நடக்கும்போதே நம்ம பார்ப்போம், எதிர்க்கட்சிகள் ஏதாவது அமளியில் ஈடுபடுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. முக்கியமான விவாதங்கள் பேசும்போது இந்த லைவ்லாம் கட் ஆயிரும் அப்படின்னு. அதுதான் ஒரு வரலாறாக நம்ம ஒவ்வொரு ஆட்சியிலையும் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாகவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்கும்? இதை பற்றி எப்படி? இதுக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில், அதுக்கு முன்னால் காங்கிரஸ் காலத்துலலாம் இந்த ரெக்கார்டிங் இருந்துச்சா என்ன நமக்கு தெரில. நோட் புக்கில் இருக்கும், பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ டேப் அப்படிங்கிறது வந்தது அதிமுக திமுக காலத்தில் தான் வருது. இதில் அதிமுக ஆட்சியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே முழுமையாக பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி தேவையானதை மட்டும் எடிட் பண்ணி தான் மீடியாவுக்கு கொடுப்பாங்க. முழுமையாக கிடைக்காது. திமுக ஆட்சிலையும் அதே மாதிரி தான். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அங்கே எடிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதாவது அவை குறிப்பில் இருந்து நீக்கினது அப்படின்ட்டு இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது எது, எதிர்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ இதுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது நேரலை லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதுக்கு முன்னால் கிடையாது, டேப் மட்டும் தான் கொடுப்பாங்க. லைவ் டெலிகாஸ்ட்டுங்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டு வராங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லி முதல் 1 மணி நேரம் நடக்கும். அதை லைவ்ல காட்டுவாங்க. அப்புறம் மானிய கோரிக்கையில் முதலமைச்சரோ முக்கியமான அமைச்சர்கள் பேசும்போது லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுல அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேசும்போது லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும். விவாதங்கள் நடக்கும் பார்த்தீங்களா, விவாதங்கள் நடக்கும்போது அந்த லைவ் டெலிகாஸ்ட் கட்டாயிரும். டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருமா இல்லை முழுமையாக லைவ்ல வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சபாநாயகர்கிட்ட கேட்டாங்க, சபாநாயகர் அதுக்கான முயற்சிகள் எடுப்போம், மக்கள் எதிர்பார்க்குறாங்க, சட்டசபை நிகழ்ச்சிகளை முழுசாக பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் நேரலை செய்யறதுக்கான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முழுமையாக அவங்களும் எல்லாமே நாங்கள் நேரலையில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க கூட அவங்களுக்கு பெரிய அளவில் பலமாக இருந்த விசிகா இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, ஐஎம்எல் இல்லை.
திமுக வந்து ஒரு இப்போ இந்த காங்கிரஸும் இல்லாமல் போயிடுச்சு. இது ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக பயங்கரமாக செயல்படுன்னு சொல்லுவாங்க. இப்போ தனியாக இருக்கிறாங்க, அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது. இவங்க எப்படி செயல்படுவாங்க? திமுகவை பொறுத்தளவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாஸ்பரஸ் மாதிரி அப்படிம்பாங்க. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த பாஸ்பரஸ் வந்து தண்ணியில் போட்ட மாதிரி இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஸ்பரஸ் வந்து கூரையில் தூக்கி போட்ட மாதிரி இருக்கும், பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் சோசியல் மீடியாலையும் பாருங்க, ஃபீல்டுலையும் பாருங்க, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. இப்போ இருக்கக்கூடியது எதிர்கட்சி தலைவராக வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. முதல் 2 கூட்டத்திலையுமே ஸ்கோர் பண்ணார். பேசுனதுல வந்து சிஎம் விஜயோட வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதியோட பேச்சு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினார். இப்போ இந்த கூட்டத்தில் வந்து இப்போ 18ஆம் தேதி கூடுறது கூட்டத்தில் வந்து நிறைய சவால்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது. அதாவது முதல் நாள் வந்து ஆளுநர் உரை முடிஞ்ச உடனே அலுவல் ஆய்வு கூட்டம் நடத்துவாங்க. அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எல்லா கட்சியினுடைய கொறடா வந்து கூடி அது எத்தனை நாள் கூட்டம் நடத்துறது, எத்தனை மணி நேரம் நடத்துறது, எத்தனை மணிக்கு தொடங்குறது, எத்தனை மணிக்கு முடிக்கிறது, விவாதங்கள் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத சபாநாயகர் மட்டும் முடிவெடுக்க மாட்டார். சபாநாயகர், சட்டமன்ற செயலாளர் இருப்பாங்களே தவிர அனைத்து கட்சி கொறடாக்களும் சேர்ந்துதான் முடிவெடுப்பாங்க. இப்ப இந்த முதல் நாள் கொறடா கூட்டத்துக்கே ஒரு சிக்கல் இருக்கு. அதிமுகவில் யாரு கொறடா அப்படிங்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கொறடான்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. வேலுமணி சிவிசமும் டீம் தனியா பிரிஞ்சு போனாங்க. அதுல இருந்து வேலுமணியை கொறடாவா நியமிக்கணும்லாம் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது யாரு கொறடா வரப்போறா? இதுக்கு முன்னால வேலுமணி கொறடாவா இருந்தாரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது, அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கொறடாவா வேலுமணி இருந்தாரு. இப்ப இந்த ஆட்சியில யாரு கொறடா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்து இருக்குது. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல, தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல சபாநாயகர் இருக்கிறார். அந்த சபாநாயகர் என்ன சொல்ல போறாரு, ஜே.சி.டி. பிரபாகர் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது. அந்த கொறடால ஆரம்பிச்சு அடுத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். பட்ஜெட்டும் இந்த இடைக்கால பட்ஜெட் தான் ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுமே வந்து ஒரு பெரிய சவாலா எதிர்பார்ப்பா இருக்குது. ஏன்னா முதல் பட்ஜெட். ஆமா, ஏற்கனவே இவங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து தான் வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அதில் பட்ஜெட்டும் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பான ஒரு நிலை தான் நிலவும். அதுபோக வந்து எந்த மாதிரியான திட்டங்கள் குறித்துலாம் அதை விவாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, விஷன் 2020 அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு தொலைநோக்கு கனவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஆட்சியினுடைய முதல்ல கொண்டு வரல, இடைப்பட்ட காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலையும் வந்து தொலைநோக்கு திட்டம் விஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஆன கனவு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப தாவேகா பாத்தீங்கன்னா அந்த 436 தானே, 436 திட்டத்தை வந்து அந்த விஷன் டாக்குமெண்ட் இப்பவுமே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோம்னா அதை வெளியிடல தவிர அது என்னென்ன அப்படிங்கிறத 436 திட்டத்தையும் திருக்குறளுடைய முப்பால் அடிப்படையில அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த 436 திட்டத்தையும் இப்பவுமே முடிவு பண்ணிட்டாங்க. அதை நோக்கி நம்ம அந்த 5 வருஷம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அடுத்து வெள்ளை அறிக்கை, நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு முன்னால இந்த ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணாரு, நிதிநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த தடவை வந்து இவங்களும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு முன்னால வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரு நிதியமைச்சர் மரிய வில்சன் கூட அதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த வெள்ளை அறிக்கை எப்படி இருக்க போகுது, நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்க போகுது, அதுல நம்ம நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த மகளிருக்கான 2500 உதவித்தொகை அதிகப்படுத்தப்படுமா, 6 சிலிண்டர், அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. மகளிருக்கு எல்லா பேருந்துலையும் விலை இல்லாமல் பயன்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்ல எந்தெந்த திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க? ஏன்னா விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியிலே நிறைய சர்ச்சைகள் வந்து, அப்புறம் 200 யூனிட் மின்சாரம் அதுலயுமே நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அப்ப இந்த திட்டங்களை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா ஒரு பெரிய டீம் வச்சிருக்கிறாங்க. அந்த டீம் இதுக்கான வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமா தான் அந்த 436 திட்டங்களை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அந்த நிதிநிலை அறிக்கை தான் இந்த தாவேகாவினுடைய ஆட்சியினுடைய தொடர் செயல்பாட்டுக்கு ஒரு முன்னோட்டமா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து மக்கள் எல்லாமே வந்து சட்டப்பேரவையை வந்து நம்ம லைவ்லலாம் பார்க்க மாட்டோம், பொதுவாக வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதில் இந்த ஆட்சி அமைச்சதுலேருந்தே சட்டப்பேரவை நடக்கும்போதெல்லாம் வந்து இல்லை எல்லாருமே லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க விஜய் வந்ததுனால. இப்போ இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து மக்கள் மத்தியில் எப்படி ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இது. இப்போ சிஎம் விஜய் வந்து திருச்சி போயிருந்தாரு, முதல் பொதுக்கூட்டம், நிறைய வீரமா ஆவேசமெல்லாம் பேசினாரு. அதுல அவரே சொல்லியிருக்காரு, ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களாம் இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நியூஸ் பார்க்குற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு DIPR அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்டுடைய செய்தி வெளியீட்டு நிறுவனம்,
அவங்களுடைய ட்விட்டர் கணக்கும் அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக்கோ மற்ற எல்லாத்துலேயுமே. அப்போது இந்த என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் சொல்லியிருக்கிறாரு. அது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சரி. கனிம வள கொள்ளைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து இப்போ அமைச்சர் வந்து பிரபு வந்து பயங்கரமான நடவடிக்கை எடுக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ கல்குவாரி இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுது. இது குறித்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம சட்டப்பேரவை எதிர்பார்க்கலாம்? இது குறித்து ஏதாவது முக்கியமான திட்டங்கள் எதுவும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு நம்ம எதுவும் எதிர்பார்க்கலாம்? இப்போ தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட் சார்ந்து அப்படின்னா மானிய கோரிக்கையில் தான் அறிவிப்பாங்க. புதுசாக என்ன செய்ய போகிறோம், கொள்கை முடிவு என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மானிய கோரிக்கையில் அறிவிப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். அறநிலையத்துறைக்கு ஒரு நாள், வருவாய்த்துறை, அந்த மாதிரி ஒவ்வொரு சமூக நலத்துறையும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த அமைச்சர்கள் வந்து அதை தாக்கல் பண்ணுவாங்க, மானிய கோரிக்கை கொண்டு வருவாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் நீக்கலாம் அல்லது இதை சரி பண்ணலாம், இதை எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி அந்த மானிய கோரிக்கை முழு வடிவம் வரும். அதுதான் நாளைக்கு சட்டமாகவும் வரும், சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்று. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அது வந்து அறிவிப்பாங்க மானிய கோரிக்கையில். இந்த மானிய கோரிக்கையில் நிறைய புதிய திட்டங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கூட்டத்தொடர் வந்து தாவேக்காவுக்கு வந்து எவ்வளோ சவாலாக இருக்கும்? அதாவது முக்கியமாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், இதை குறித்து விவாதிக்கும் போது தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ரொம்ப சவாலாக அமையும் ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு பார்க்கப்படுற விவாதங்கள் எந்த விவாதங்கள் இருக்கலாம்? சட்டசபையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சட்டசபையாக இப்போ இருக்குது இந்த சட்டசபை வந்து. அப்போது எதிர்கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சி இருக்குது. அப்போ அதுக்கான இப்போ முன்னாலெல்லாம் பார்த்தோன்னா டைமிங்காக பேசுவாங்க, அதுக்கான பதில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ எல்லாருமே புது அமைச்சர்கள், செங்கோட்டையன் அவங்கள தவிர இது எல்லாருமே புது அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து உடனே பதில் தயார் பண்ணுவாங்களா, அவங்களால பதில் சொல்ல முடியுமா? எதிர்கட்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதலமைச்சர், தங்கந்தன்னரசு, கேஎன் நேரு, இந்த மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேலுமணி, நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்கட்சி வரிசையில் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தாவேக்கா வந்து ட்ரெயின் ஆகணும். ஏன்னா அங்கே செங்கோட்டையன் மட்டும்தான் முன்னாள் அமைச்சர், மீதி எல்லாமே அனுபவம் வந்து புது அமைச்சர்களாக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஏன்னா எல்லாமே வெளியில் மேடையில் பேசுகிற மாதிரி சட்டசபையில் பேச முடியாது. எல்லாமே அவை குறிப்பில் ஏறும், வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு விதிமுறைகள்லாம் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, சட்டசபை புத்தகமாகவே இருக்குது. அப்போ அதுக்கு உட்பட்டு தான் பேசணும், என்ன வார்த்தைகள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. நல்லா வாயில் வருது அப்படின்லாம் சட்டசபையில் பேச முடியாது, அது பொது மேடையில் பேசிக்கலாம். சிஎம்மாக இருந்தால் கூட நல்லா வாயில் வருதுலாம் இங்கே பேச முடியாது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கோங்க, முதல் கூட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சபாநாயகர் வந்து தலையிட்டு அவை குறிப்பில் இருந்து நீக்கினார். அப்ப இந்த மாதிரியான என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும், பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இருக்கு, அது என்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுலாம் இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் பேசணும். அப்ப உட்பட்டு சட்டத்திற்கு உட்பட்டான பதில்களை தான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் பேச முடியும். அதை வந்து ஒரு சவாலாக தான் இருக்கும். நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கு, நம்ம பொதுமக்களுக்கு வந்து சட்டசபை கூட்டம் நேரலையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த விசிக, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் எல்லாமே வந்து இப்போ தாவேக்காக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும்ல, ஆல்ரெடி வந்து திமுகவோட என்ன சொன்னாலுமே அது ஒரு ஆதரிக்கிற ஒரு நிலை இருந்திருக்கும். இப்போ இவங்க அப்படியே மாற்று கட்சிக்கு வந்துட்டாங்க. அப்படி இருந்தது இல்லை, இப்போ எலெக்ஷனுக்கு மட்டும் தான் கூட்டணி. இது வரைக்கும் எந்த கட்சியுமே வந்து உள்ள வந்து ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டத்தை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா தெரியும், வேல்முருகன் வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார். அவர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கிடுவார், எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய தயவு தேவை அப்படிங்கிறதுனால நடந்துக்கலாம். பெரும்பாலானவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சியாக தான் செயல்படுவாங்க. அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிற நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஆதரிக்கிற நேரத்தில் ஆதரிப்பாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய வெளிநடப்பெல்லாம் செய்வாங்க. அதிமுக பொறுத்தவரைகளை எப்படி இருக்கும்? இது எடப்பாடி பழனிசாமி அணி, இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அப்படி இப்படின்னு ஒரு பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சட்டப்பேரவையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இதில் எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த மாதிரியாக வந்து செயல்படுவார் அப்படின்னு? எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஸ்ட்ராங்காக மாறிட்டார். இருக்கும் ஏற்கனவே அந்த 25 பேரை தகுதி நீக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயந்து போய் நிறைய பேர் வந்து திரும்ப அதிமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால் அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க.
விஜயபாஸ்கருக்கும் சிவி சமூகத்துக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ம், ம், அவங்கள வந்து தாவேக்காவிலையும் சேர்க்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ம், சிவி சமூகத்தையும் விஜயபாஸ்கரையும். ம், திமுகவுலையும் விஜயபாஸ்கர் வந்து இடம் இல்லைன்னு சொல்லி ரகுபதி முன்னாள் அமைச்சர் வந்து சொல்லிட்டார். ம், ஓப்பனாகவே சொல்லிட்டார். அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, ம். திமுக பக்கமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு. திரும்பவும் அதிமுக பக்கமும் போக முடியாது. ம், ம், ஏன்னா அங்கேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிகமாக பேசினவங்க, ம், பின்னால இருந்து செயல்பட்டவங்க அப்படிங்கிற இது இருக்குது. ம், அந்த 2 பேருக்கு தான் சிக்கலை தவிர மீதி எல்லாருமே அதிமுக உறுப்பினர்களாக செயல்படுவாங்க. ம், இவங்க ஒரு வேளை வந்து ஏற்கனவே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வந்து விஜயகாந்த் சப்போர்ட்டு தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து ஜெயலலிதாவை சந்தித்து தேமுதிகவில் வந்து விலகி இருந்தாங்க. ம், அவங்க எந்த கட்சியும் சாராத உறுப்பினர் மாதிரி செயல்பட்டாங்க. ம், ம், அப்படி வேணால் செயல்படலாம். ஆனால் கொறடா என்ன சொன்னாலும் அதை கேட்கணும். ம், ம், அதிமுக கொறடா உத்தரவு மீறினா அவங்க பதவி போயிடும். ம், சபாநாயகர் முடிவு எடுக்கிறத பொறுத்து. ம், சபாநாயகர் வந்து ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் ம், வாபஸ் வாங்கிட்டாங்க, அதனால் இப்படியே போகட்டும் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அதிமுகவினுடைய செயல்பாடு வந்து தாவேகாவுக்கு எதிராக தான் இருக்கும். இப்போ சட்டசபை கூட்டத்தொடர் வந்து இந்த ஆண்டில் எப்படி நம்ம அதாவது லைவ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் உங்களோட கமெண்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.